ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜர்னி வித் ஜெயா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிப்பில் டே 2ல் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ டே 2 வந்து பார்த்திங்கன்னா மான்குளம்லேருந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனக்குளம்னு சொல்லுவாங்க. ஆனக்குளத்தில் வந்து தான் மான்குளம் போவோம். ஸோ இப்போ நம்ம மான்குளம்லேருந்து டே 2க்கு நம்ம இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கோம். எப்படின்னா என்ன பிளேஸ்னால் கரெக்டாக அது குட்டிக்கண்ணம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கேரளாவில். ஸோ இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் அதெல்லாம் கவர் ஆகும். இப்போ மான்குளம் டு கட்டப்பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வரும். ஸோ கட்டப்பண்ணாவிலேருந்து குட்டிக்கண்ணம். ஸோ இதுதான் ரைடு, டே 2 ரைடு. குட்டிக்கண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போகிற ரூட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமில் நிறையா டேம்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. அந்த டேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சி. ஸோ அதனால் அந்த க்ளீனிங் ஒர்க்கு அதுமாரி போயிட்டுருக்கனால ஏகப்பட்ட கூட்டம் கைஸ். ஏன்னா ஃபிஷ் வந்து அதிகமாக இருக்கும் போல். ஏன்னா அந்த சேறு சகதியில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்தது. என்னென்னு பார்த்தா கடைசியில் டேமை வந்து க்ளீன் பண்ணுறதுனால அதுலேருந்து நிறைய ஃபிஷ் வந்து நிறைய பேர் யார் வேணால் பிடிக்கலாம் போல் அது. ஸோ அதனால் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஸோ அதுதான் நாங்கள் மோஸ்ட்லி அங்கே போகிற ரூட்டில் ஃபுல்லாகவே அதான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த குட்டிக்கண்ணம்ன்ற பிளேஸில் தான் கைஸ், கட்டப்பண்ணா டு குட்டிப்பண்ணம் அந்த ரூட்டில் ஏகப்பட்ட டேம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீன் தான் அதிகமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. குட்டிக்கண்ணம். ஸோ எங்களோட ரூம் ஸ்டே தான், நம்ம டென்ட்டு ஸ்டே இது. இந்த டென்ட்டு ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இது மவுண்டெயின் மேலே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இது மவுண்டெயினுக்கு ஜீப்பில் தான் வந்தோம். ஜீப்பில் வந்துட்டு இங்கே தான் நாங்கள் வந்து இப்போ நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் எடுத்த ஃபுட்டேஜ் தான் இதெல்லாம். நைட்டுலாம் செம்ம காற்று சில்லுன்னு வந்தது. ஸோ மார்னிங் எழுந்துட்டு நாங்கள் சில ட்ரோன் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 20+ டேஸ் கிட்ட ஆக்சுவலாக இதுமாரி இருக்குது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு ட்ரக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா இந்த மவுண்டெயின்லேருந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அப் அண்ட் டவுன். இப்போ அங்கே தான் நாங்கள் நோக்கி போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங்கே வந்து ஒரு சின்ன ட்ரக்கிங் தான். ஸோ ட்ரக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஸ்டேயில் இருந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மாரி. ஏன்னா இப்போ நம்ம மேலே ட்ரக் பண்ண போகிறோம், ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாரி பண்ணிட்டு போனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அவரே வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தார், சில எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ அதுதான் இப்போ இங்கே பார்க்குறீங்க. Change. 1, 2, 3, 4, 5, 6. Twist. 1, 2. Change. Half rotation. Half. 1. 6. 6.
சேக்கா என்ன இது? ஸோ ஒருவழியாக அந்த பேசிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ட்ரக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மாட்டு போயிட்டே இருக்குது. இங்கே என்னென்னா கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா வாட்டர் பாட்டில் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வரணும் போல். மேலே ஏற 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 வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எனர்ஜி ரொம்ப லோ ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு தான் போகிறோம். பட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு மேலே ஏற ஏற ஏற. ஏன்னா கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் எங்கள் கூட. ஸோ எங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 50 பீப்புள் டோட்டலாக. அதில் ஒரு 20 to 30% மட்டும்தான் இப்போ நாங்கள் ட்ரக் பண்ண போகிறோம். மீதி பேர்லாம் வந்து ட்ரக் பண்ணல, நாங்கள் ஸ்டேவிலே இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் ட்ரக் ஏறி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சொல்லுங்கள். நல்லா இருக்குது. நல்லா 3 வருஷம் முன்னாடி போனேன் சபரிமலை பெரிய பாதை. அது இருக்கனால கொஞ்சம் தைரியத்தும் வந்தேன். பட்டு அந்த 3 வருஷத்தில் உடம்பு எப்படி போச்சுன்னு இப்போ தான் தெரியுது. பார்க்கலாம். ஸ்டெப்பு சின்னதாக எடுத்து வைங்க, ரொம்ப லாங்காக எடுத்துக்க. சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. கைஸ் எல்லோரும் மோஸ்ட்லி டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா மேலே ஏறி வந்ததில் எல்லோரும் மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பித்தாங்க. கைஸ் நீங்கள் இங்கேருந்து மலையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் எதுன்னே தெரியல. ஏன்னா சுற்றியுமே மவுண்டெயினாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வியூ பாருங்கள். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உயரத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், மவுண்டெயின் மேலே. அதுக்கும் மேலே நாங்கள் வந்து இப்போ ட்ரக் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கொஞ்சம் உயரமான பகுதியே தெரிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் செம பரப்பாக இருக்குது. இதுக்கு மேலேயும் ஆக்சுவலாக ஹில்ஸ் போயிட்டு இருக்குது. பட் நாங்கள் இதோட நிப்பாட்டிக்கலாம் சொல்லிட்டு இங்கேயே எல்லோரும் வந்து கொஞ்சம் அசம்பிள் ஆகிட்டோம். என்ன எழுப்பி விட்டு அந்த இடத்துல அவருக்கு வருவாரு. அவர் தான் மிஸ்டர் விஜய். கைஸ் ஒரு வேலை ட்ரக் முடிச்சுட்டு எல்லோரும் அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப தள்ளுற மாரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் இறங்கணும்.
ட்ரக்கிங்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இப்போ நாங்கள் ஸ்டேவுக்கு போகணும். ஏன்னா மதியம் லஞ்சு யாரும் சாப்பிடல. ஸ்டேவில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு ரெடியாக இருந்தது. லஞ்சு தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டேவிலே 1 or 2 hours கிட்ட நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்காங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டென்ட் ஸ்டேலேருந்து ஒரு 1 kilometer கிட்ட வாக் பண்ணணும். வாக் பண்ணி போனீங்கன்னா ஸோ இதுமாரி இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ இதில் தான் நாங்கள் இப்போ குளிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே வாங்க ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு வாங்க. செம செம. கைஸ் குளித்து முடிச்சுட்டு ஃபால்ஸ்லேருந்து திரும்ப நாங்கள் ஸ்டேவுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி தான். ஏன்னா இந்த ஃபால்ஸ் வந்து பப்ளிக்லாம் இங்கே யாரும் வர முடியாது. ஏன்னா இதுவே வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது. நம்மளுடைய ஸ்டேவே ரொம்ப டாப்பில் இருக்குது. 1 or 2 ஸ்டே தாங்க, ஐ மீன் 20 ஸ்டே இருக்குது. அது எல்லாமே ஒரே ஆள் தான். ஸோ அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும். ஸோ வெளியேருந்து ஆட்கள் யாரும் இங்கே உள்ளே வர முடியாதுன்றதுனால ஒரு எப்படி சொல்கிறது பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்தது ஆக்சுவலாக அந்த பிளேஸ். ஸோ அவர் தான் கைடு கைஸ். அவர் தான் நம்மளை அங்கே பத்திரமா கூப்பிட்டு வந்தார். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி தான் அங்கே போயிட்டுருக்கோம். முன்னாடி பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இங்கே டின்னர் முடிச்சுட்டு ஸ்டேவில் அப்புறம் செலிப்ரேட் பண்ணாங்க வின்டர் ரைடை. கேக்லாம் வெட்டி நல்லா அந்த ஃபயர் கிராக்ஸ்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்டாங்க. ஸோ ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நாங்கள் வந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுலாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க கைஸ். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோதான் கைஸ், ட்ரிப்பு எண்டாகுது. நான் அதிகமாக ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் நான் கேமரா அவ்வளோவா எடுக்கலை. ஸோ அதனால தான் நிறையா ஃபுட்டேஜ் காமிக்க முடியல. ஸோ இதுக்கடுத்து நாங்கள் ரிட்டன் அவங்கவுங்க நேட்டிவ் பிளேஸுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
சாத்துங்க